நான் டாக்டருக்கு படிக்க நினச்சேன், என்னால் முடியலை, நீயாவது படிச்சிரு. ஒய்யால நீ படிச்சிருக்க வேண்டியதுனே, இதுக்கு என்ன படிக்க சொல்கிற? அப்போ வாழ்க்கையை பற்றி நம்ம என்ன நினச்சிட்டு இருக்கோம், நான் முதல்ல கஷ்டப்படுவேன், அடுத்த தலைமுறை வந்து அதை சரி பண்ணும். இதுதான் நம்ம குடும்பத்தோட பிரச்சனை. அவங்க பிள்ளைங்க நீங்கள் சொல் பேச்சையே கேட்கலாம், அவனுக்குன்னு ஒரு வாழ்க்கை இருக்கு நம்ம நம்புறான். நீங்கள் நினைக்கிறீங்க என் கனவுகளை பிரசவிக்க வந்த பிள்ளை நீ நினைக்கிறீங்க நான் உன்னை கஷ்டப்பட்டு ஆளாக்கனே போனேன், என்னுடைய ஆசைகள் நிறைவேற்றவில்லையா, நான் சொல்ற பிள்ளையை கல்யாணம் பண்ணிக்க மாட்டியா, நான் சொல்ற படிப்பு நீ படிக்க மாட்டியா, நான் சொன்ன மாதிரி வீடு கட்ட மாட்டியா, வீட்டு வாசல் இப்படி வைக்க மாட்டியா, நான் சொன்ன காரை வாங்க மாட்டியா, அப்போ நான் எப்படா வாழ்றது? ஓம் புள்ள வந்து உன்னை வாழ வைப்பான். இப்போ இருக்க பசங்களுக்கு தெளிவாக தெரியும், நம்ம பிள்ளையெல்லாம் நம்மளை வாழ வைக்காது. இவங்களுக்கு புரியுது, நான் வாழும் போதே நான் வாழ்ந்து கொள்ள வேண்டும். ஏன்னா நமக்கு என்ன சொல்லிட்டாங்கன்னா, ஒரு பீரியட்ல நீ கஷ்டப்பட்டினா அப்புறமா நீ ஜாலியாக இருக்கலாம். இது எப்போ ஆரம்பிக்கிறாங்க? சின்ன வயசுல ஆரம்பிச்சாங்க. இப்பெல்லாம் பசங்க அம்மாக்கள்லாம் எல்கேஜி படிக்கிற பிள்ளைக்கு அது எதுவுமே தெரியாது, அது ஏதோ ஒன்று பண்ணிட்டு இருக்காங்க. பாப்பா இப்போ நீ கஷ்டப்பட்டு படிச்சேன்னா அப்புறமா ஜாலியாக இருக்கலாம். அதுக்கு பேரே கிண்டர் கார்டன். ஜாலியாக இருக்கிறதுக்கு தான் ஸ்கூலே அனுப்புகிறாங்க, அங்கேயே படிக்க சொல்றீங்க. 2ஆம் கிளாஸ் படிக்கிறப்பெல்லாம் பார்த்தா டீச்சர்ஸை கூட்டு விட்டுறாங்க, உங்கள் பிள்ளையோட கையெழுத்து சரியில்லை, இந்த காலத்திலே இந்த கையெழுத்து சரி பண்ணால் தான் அவங்க கையெழுத்து சரியாக இருக்கும். நம்ம ஊரில் ஒன்று சொல்லி கொடுத்துருக்காங்க, கையெழுத்து நல்லா இருந்தா தலையெழுத்து நல்லா இருக்கும். சத்தியமாக சொல்கிறேன், நல்ல கையெழுத்து இருக்கவனா நல்லா இருந்து நான் பார்த்ததே இல்லை. நான் சின்ன பிள்ளையா இருந்தப்ப பெரிய ஆள் அப்படின்னா டாக்டர் தான் இல்லையா? இப்போவும் டாக்டர்கள் பெரிய ஆட்கள், ஆனால் அவங்க யாருமே புரியுற மாதிரி எழுதவே மாட்டாங்க, கருக்கு கருக்கு கருக்குன்னு தான் எழுதுவாங்க. நான் அப்பெல்லாம் யோசிப்பேன், நான் கையெழுத்து நல்லா இருந்தால் தலையெழுத்து நல்லா இருக்கும்னு சொல்லுவாங்களே, நம்ம டாக்டர் இப்படி கிறுக்கித்தானே எழுதுறாரு. எங்கள் ரிலேட்டிவ் ஒருத்தர், எங்கள் டாக்டர் ஒருத்தர் இருக்காரு, எங்கள் ஃபேமிலிக்கு ரொம்ப க்ளோஸு. அவர்கிட்ட நான் சின்ன பிள்ளையா இருக்கையில கேட்பேன், நீங்கள் கிறுக்கி கிறுக்கி எழுதுறீங்க. நிறைய பேர் அப்போ நிறைய பேரை பார்ப்பாங்க டாக்டர்ஸ், அது வேகமாக பொறுமையாக எழுத முடியாது, மெடிக்கலில் புரியும் தம்பி, அதனால தான் அப்படி எழுதுறேன்னு கடற்கரை சுற்றி எல்லாமே ஒரே மாதிரி தான் இருக்கும். எல்லாமே ஒரே மாதிரி இருந்தால் வேற வேற மாத்திரை எப்படி கொடுக்குறானோ அப்படின்னு தோணும். அவர் கையெழுத்து நல்லா இல்லை டாக்டர், நாம் அவருக்கு ஃபீஸ் கொடுத்தோம்னா நம்ம கையெழுத்து முத்து முத்தார் போய் எழுதிக்கிறோம். டாக்டருக்கு சென்று வந்த வகையில் 15 ரூபாய், நம்ம கையெழுத்து நல்லா தான் இருக்கு, 15 ரூபா வருமானம் பண்ணவருக்கு அந்த கையெழுத்து இல்லை. அப்போ 2 வயசுல கையெழுத்தை சரியாக்கணும் ட்ரை பண்ண பார்க்குறோம். அப்போ சொல்கிறோம் பிள்ளைகிட்ட, இந்த வயசில் நீ நல்லா படிச்சிட்டீங்கன்னா பின்னால் ஜாலியாக இருக்கலாம், அதான் நீ இப்போ கஷ்டப்படணும், அப்போ தான் பின்னால் ஜாலியாக இருக்கலாம். சரி, அதை நம்பி நம்ம படிக்க ஆரம்பிக்கும். ஒரு 5ஆம் கிளாஸில் வர்றப்ப அடுத்து 6th ஸ்டாண்டர்ட் பெரிய அளவுக்கு நீ படிக்க போகிற. அப்போ பிள்ளைங்கிட்ட சொல்லுவாங்க, இப்போ மட்டும் நீ நல்லா படிச்சுட்ட பின்னால் ஜாலியாக இருக்கலாம். அந்த ஜாலியாக இருக்கிறது மேலே நமக்கு முன்னால் ஒரு எலும்பு துண்டை போட்டு அதை பிடிக்கிறது ட்ரை பண்ணிக்கிட்டே இருக்கும். அடுத்து வந்து அப்படியே ஒரு 8th ஸ்டாண்டர்ட் அந்த லெவலில் வந்து தம்பி இப்போ நீ ESSLC படிக்கிற, இன்னும் 2 வருஷத்தில் 10th வந்துடும், அதனால் இப்போவே நீ நல்லா படிச்சுன்னா 10th உனக்கு ஈஸியாக இருக்கும். 8ஆம் கிளாஸில் நல்லா படித்தவனே எனக்கு கொஸ்டின் பேப்பர் செட் பண்ணுறவனுக்கு தெரியுமா என்ன? இந்த பையன் நல்லா படித்தான், இவனுக்கு சுமாரான கொஸ்டின் பேப்பர் வச்சா போதும், இந்த பையன் ஒழுங்காக படிக்கவே இல்லை, இவனுக்கு டஃபாக கொஸ்டின் பேப்பர் செட் பண்ணுறான், அப்படிலாம் கிடையாது. எப்படினாலும் அவங்க அவுட் ஆஃப் சிலபஸ்லேருந்து தான் கொஸ்டின் கொடுக்க போகிறாங்க வருஷம், அதனால எனக்கு மார்க் போய்விடுன்னு பேட்டி கொடுக்க தான் போகிறோம். அப்போ 8ஆம் கிளாஸ் நமக்கு என்ன சொல்லுவாங்க, இப்போ நீ ஒழுங்காக படிச்சா பின்னால் ஜாலியாக இருக்கலாம் 10th. அப்புறம் நீங்கள் 10th ஸ்டாண்டர்ட்லாம் வந்துட்டா நம்ம வீட்டில் நடந்துச்சு நமக்கே தெரியும் இல்லையா? கொரோனா வர்றதுக்கு முன்னாலே அதனுடைய நடைமுறைகள் அனைத்தையும் ஃபாலோ பண்ண ஒரே ஆள் நம்ம தான். 10th ஸ்டாண்டர்ட் அதுக்கு பேர். தனி அறை தரப்படும், தனி தட்டு தரப்படும், வீட்டுக்குள் யாரும் அனுமதிக்கப்பட மாட்டார்கள், நீங்களும் யாரையும் மண்ட முடியாது, டிவி பார்க்க முடியாது, திருவிழாக்கள் கிடையாது, கொடைக்கு போக முடியாது, எதுவும் செய்ய முடியாது, யாரோடும் பேச முடியாது. 10ஆவதுக்கு சொந்தக்கார தாய்ப்பில் வர்றவங்களாம் நமக்கு அட்வைஸ் பண்ணுவான். நம்ம எவ்வளோ மார்க் எடுத்துக்கோம்னே அவனுக்கு தெரியாது. நம்ம ரிவிஷன் டெஸ்ட்ல 490 மார்க் எடுத்தவன்டா நல்லா படிச்சா என்னப்பா மாட்டே, வீணா போனவனே நல்லா தாண்டா படிக்கிறேன், நல்லா படிக்கிறவன்ட்ட நல்லா படின்னு என்ன ஒழுங்கா படிக்கிறியா, என்னமோ ஜெயிலேருந்து வந்தவன்ட்ட இனிமேல் தப்பு பண்ண அப்படிங்கிற மாதிரி கேட்பாங்க. அது ஒரு அமைப்பு. அதில் எவனா நல்லா படிச்சவங்க கேட்டாலும் பரவாயில்ல, பூரா பேரும் பெயிலானவனா கேட்பானா, அப்போ ரொம்ப வைத்தறிச்சலா இருக்கும். நம்ம மாட்டுக்கு படிச்சுட்டு இருக்கவங்கள்ட்ட இந்த 1 நிமிஷம் பேசு அப்படின்னு கொடுப்பாங்க. என்னன்னு கேட்டால் நம்ம சித்திக்கு ஃபோன் பண்ணி நம்மளுக்கு நல்ல வார்த்தை 4 சொல்லுவாங்க. அது சம்மந்தமே இல்லாமல் மதுரையிலேருந்து அது சொல்லும், ஏன்டா அம்மா சொன்னது கேட்டான், இதே என்னடா சொல்கிறீங்க, நான் மாட்டுக்கு படிச்சுட்டு தானடா இருக்கேன், எங்கள் கடமை ஆற்றமா. ஏன் நான் 10ஆம் கிளாஸில் நல்லா படிச்சா அதுக்கப்புறம் ஜாலியாக இருக்கு. நமக்கு அப்படி தான் சொல்லிட்டாங்க. உங்களுக்கு சொன்னானுங்களா? எனக்கும் சொன்னானோ. 10th முடிச்சு இப்படி ஜாலி அப்படி ஹிஸ்ட்ரி ஜாகிரபி வச்சலாம் முடிச்சுட்டு ஓடு கத்திட்டு வெளியில் அப்படியே தான் வாசலே பண்ணிப்பா தம்பி 11th பப்ளிக் வச்சிருக்காங்கப்பா, 11th மட்டும் நீ நல்லா படிச்சிட்டீங்கன்னா 12thலேருந்து ஜாலியாக இருக்கும். சரி தொலை 11th படிப்போம். 11th நல்லா படிச்சு 12th நல்லா படிச்சு கஷ்டப்பட்டு ஒரு நல்ல மார்க் எடுத்து ஓஹோன்னு வந்துட்டோம், இனிமேல் ஜாலியாக இருக்கலாம், ஏன்னா காலேஜ்லாம் ஜாலியாக இருக்கலாம் அப்படிதான் சொல்லியிருக்காங்க. பழைய படத்தெல்லாம் நம்ம பார்த்துருக்கோம். ஒரு படத்தில் நம்ம போவோம், ஒரே ஒரு நோட் எடுத்துகிட்டு போவோம், போன முதல் நாள் அன்றைக்கே பாட்டெல்லாம் பாடுவாங்க. இங்கே 90s காலேஜ் போன டிக்கெட்லாம் அப்படி தான் கற்பனையோடு போய் முதல் நாளே கதறி அழுதெல்லாம் பாதி இங்கே தான் உட்காந்துருக்கு. ஒரு பிள்ளை ஷார்ட்ஸ் போட்டுட்டு வரும், அந்த பிள்ளை வந்த ஒன்றுமே டான்ஸ் ஆடும், பாட்டெல்லாம் அவங்களே கம்போஸ் பண்ணி வச்சுருப்பாங்க, எப்படின்னே தெரியாது. ஆனால் அங்கே இருக்க ப்ரொஃபஸர்லாம் நம்மளை ஒன்றுமே சொல்ல மாட்டாங்க. அந்த காலேஜ் எங்கே இருக்குன்னு நான் தேடிக்கிட்டே இருக்கேன், இது வரைக்கும் ஒரு காலேஜ் கூட தெரியல. நானும் வளர்ந்து ஒரு 500 காலேஜில் பேசியிருக்கேன், ஒரு காலேஜ் கூட அப்படி கிடையாது. அப்போ ஸ்கூல் தான் கஷ்டம், காலேஜ் ஜாலியாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நல்ல மார்க் எடுத்து படித்து ஒரு பெரிய இன்ஜினியரிங் காலேஜ்லேயோ இல்லை ஒரு ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜ்லேயோ போனால் மேடையில் இந்த மாதிரி வரிசையாக 10 பேர் உட்காந்துருப்பாங்க. முதல் நாள் ஓரியன்டேஷன் நடத்துவாங்க. நாளைக்கு கூட ஒரு ஓரியன்டேஷனுக்கு தான் நான் போகிறேன். தம்பி இது வரைக்கும் படித்த மாதிரி கிடையாது, காலேஜ் கஷ்டம், வாழை சுருட்டிக்கிட்டு இருக்கணும். எது வாழை சுருட்டிக்கிட்டு இருக்கணுமா? நீங்கள் என்னடா சொன்னீங்க, 12th ஸ்டாண்டர்ட் வரைக்கும் ஜாலியாக படித்தோம், கஷ்டப்பட்டு படித்தோம்னா பின்னால் ஜாலியாக இருக்கலாம்னு சொன்னீங்களாடானா. அப்புறம் ஃபர்ஸ்ட் நாள்லேருந்து சொல்ல ஆரம்பிப்பாங்க, தம்பி இனிதான் இருக்குது வாழ்க்கையே. ரைட்டு. அப்போ நம்ம அம்மாவுக்கு ஃபோன் பண்ணி சொல்லுவோம், அம்மா நீ என்ன சொன்ன,
இப்படி சொல்லிக்கிட்டே வந்தேன். 12ஆம் கிளாஸ் வரைக்கும் நல்லா படித்து நல்ல மார்க் எடுத்துட்டு அதுக்கப்புறம் நான் சந்தோஷமாக இருக்கலாம், ஜாலியாக இருக்கலாம்னு சொன்னீங்களேம்மா அப்படின்னு அம்மாட்ட கேட்டேன். அம்மா டயர்டே ஆக மாட்டாங்க. 4 வருஷம் பல்ல கடிச்சிட்டு படிச்சுட்டீங்கன்னா ஒரு வேலை போகிறேன், அப்புறம் ஜாலியாக இருக்கலாம் அப்படி. சரி 4 வருஷம் நல்லா பல்ல கடிச்சிட்டு படிப்போம். பக்கத்தில் இந்த பிள்ளை ஐ லவ் யூ சொன்னிச்சுன்னு எங்கள் அம்மா திட்டுவாங்க. படிப்போம், முக்கியமாக படிக்கணும். பிடிச்ச பிள்ளைங்க எல்லாம் எதுக்கும் வரமாட்டேன். எங்கள் அம்மா சொல்லிட்டாங்க. எல்லாம் முடிச்சு ஒரு கம்பெனியில் உள்ளக்கு வேலைக்கு சேர்ந்து எடுத்த உடனே 20,000 ரூபா சம்பளம். அவன் முதல் நாளே கொண்டு முடிச்சுட்டு 3ஆம் நாள் நம்மளை மைசூர் வர சொல்லிடுவான் ட்ரைனிங். அங்கே போய் பார்த்தா ஒரு 1000 பேர் உட்காந்துருப்பாங்க. அங்கே முதல் நாள் கோபிநாத் மாதிரி ஒருத்தன் கோட் போட்டுட்டு அங்கே வந்து நிற்பான். வந்து இது வரைக்கும் நீங்கள் படித்ததெல்லாம் ஒன்றுமே இல்லை, எங்கள் ப்ராஜெக்ட்டுக்காக நீங்கள் மறுபடியும் ஃபஸ்ட்லேருந்து படிக்கணும். 9 மணிக்கு ரூமுக்கு வந்து அம்மாவுக்கு ஃபோன் போட்டு அழுவான். அம்மா நான் ஜாலியாக இருக்கலாம்னு சொன்னியம்மா, புதுசாக ஒருத்தன் ஃபஸ்ட்லேருந்து படிக்கணுங்கிறாம்மா அப்படின்னு. அம்மா டயர்டே ஆகாது. அம்மா திரும்ப சொல்லுவாங்க, ஒரு 3 வருஷம் பல்ல கடிச்சிட்டு வேலையை பார்த்து காசு சம்பாதிச்சா உன்னை பார்க்க ஒருத்தி வரப்போறா அப்படின்னு அவனை ஆரம்பிக்கணும்டா. மறுபடியும் ஃபர்ஸ்ட்லேருந்து சந்தானம் சொல்ற மாதிரி மோண்டு பெயிண்ட் கழுவி ஃபர்ஸ்ட்லேருந்து ஆரம்பம். ஒரு 3 வருஷம் 4 வருஷம் நாய் மாதிரி வேலை பார்த்து எல்லா கஷ்டமும் பட்டு நல்ல சம்பாத்தியத்துக்கு வந்து அங்கேயும் பக்கத்து பெஞ்சில் ஒரு பிள்ளை உட்காந்துருக்கும். உங்களை எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு, உங்கள் வீட்டில் வந்து பையன் கேட்கட்டுமா? இப்போலாம் பொண்ணு கேட்கட்டுமா? கிடையாது. நோ எங்கள் அம்மா சொல்லிட்டாங்க. எங்கள் அம்மா எனக்கெல்லாம் பார்த்து வச்சிருப்பாங்க. ஏன்னா எங்கள் அம்மா சொன்ன வச்சு நான் பல கனவுகள்லாம் வச்சிருக்கேன். ஏன்னா அம்மா என்ன சொன்னாங்கன்னா, ஒரு 3 வருஷம் கஷ்டப்பட்டு நீ சம்பாரிச்சிட்டீங்கன்னா அதுக்கப்புறம் ஒன்று கல்யாணம் பண்ணிச்சு, அதுக்கப்புறம் அந்த பொண்ணு பார்த்துக்குவான்னு எனக்கு சொல்லியிருக்காங்க. அந்த பொண்ணு என்னை வந்து பார்த்துக்குவாங்க. நம்மளும் உட்காந்து எல்லா மணிரத்னம் படம் கௌதம் என்ன படம்லாம் பார்க்குறது, அது எப்படி இருக்கும் நமக்கு தேவை ஒரே ஒரு பெட் காஃபி. நம்ம வாழ்க்கையில் நம்ம சந்திக்காத சந்தோஷங்கள் அதுதான். காலையில் ஒரு பிள்ளை ஈரத்தலையோட மல்லிகைப்பூலாம் வச்சுக்கிட்டு நம்ம பெட்டில் படுத்திருக்கையில் அங்கே வந்து பெட் காஃபி கொடுக்கும். அந்த பிள்ளை கையை பிடிச்சி நம்ம இழுப்போம். இந்த ஒரு சீனை மனப்பாடம் பண்ணி வச்சுக்கிறது வாழ்க்கை அமைகிறது. அந்த புள்ள பெட் காஃபி கொடுக்கும். அந்த புள்ள பெட் காஃபி, இந்த ஒரு பெட் காஃபியை பேசாமல் நீங்களே வாங்கி குடிச்சிருக்கலாம். 3 வருஷம் போராடி கல்யாணம் பண்ணி எல்லாம் பண்ணா இவன் அந்த கனவோடு தூங்கிட்டு இருக்கான். அப்போ கல்யாணம் ஆயாச்சு. லைஃப் வார்க்கு இப்போ வயசு 30 வயசு. 30 வயசில் இது வரைக்கும் சந்தோஷமாகவே இல்லை. ஏன்னா சந்தோஷமாக இருந்தால் வாழ்க்கை ஃபியூச்சர் நல்லா இருக்கான்னு சொல்லியிருக்காங்க. இப்போ இனிமேல் அந்த புள்ள வந்து பெட் காஃபி கொடுத்து நம்ம வாழ்க்கையை மகிழ்ச்சியாக மாற்ற போகுது அப்படின்னா கிளிங் கிளிங் கிளிங்னு ஒரு சத்தம் கேட்கும். என்னடான்னு பார்த்தா ஒரு தூக்குவாளியை வச்சுக்கிட்டு அந்த பொண்ணு நிற்கும். போய் பால் வாங்கிட்டு வாடா காப்பி பொண்ணுன்னு. இந்த பெட் காஃபிக்கு பாலே நாம தான் வாங்கிட்டு வந்தோங்கிற உண்மையே 30 வருஷத்துல தான் தெரியும். அது வரைக்கும் நம்ம அம்மாக்கள் அப்படி ஏமாத்திருப்பாங்க. நம்மளும் மனசொடிஞ்சு போய் அங்கேருந்து பால் பூத்துலேருந்து அம்மாவுக்கு ஒரு ஃபோனை போட்டு, அம்மா நீ சொன்னியே நாளைக்கு ஒருத்தி வருவா, அவள் என்ன பார்த்துக்குவான்னு, அவள் என்னை பால் வாங்க போய் சொல்லிட்டாமா. அம்மா டயர்டாக மாட்டாங்க. அம்மாக்கள் என்னைக்கு ஒரே பேச்சு தான். 1 வருஷமோ 2 வருஷமோ உனக்குன்னு ஒரு பிள்ளை வந்துட்டா அது பார்த்துக்கும். சரி என்னத்துக்கு சும்மா இருப்பானே அப்படின்ட்டு ஒரு பிள்ளையை பெற்றுரும் அப்படின்ட்டு பெத்தம்னு வச்சுங்க. அப்புறம் தான் தெரியும் அவன் அன்பு மனைவியுடைய முகம் எப்படியெல்லாம் மாறுகிறது. அது வரைக்கும் சாக்ஸ் இந்தாங்க, ஷூ இந்தாங்க, அதை எடுத்துக்கிட்டீங்களா, பைக்கில் பார்க்கல மெதுவாக போங்க, மத்தியானம் சாப்பிட்டீங்களா, வச்சதில் அவன் பாட்டுக்கு ஒழுங்காக இருப்பான். ஆறுன தோசை வச்சதை தின்னுட்டு எந்திரிச்சு போகிற பிள்ளையா அவனை வளர்த்துருக்கோம் உங்கள் அம்மா. அது இந்த கல்யாணம் ஒன்று புதுசாக பொண்டாட்டிங்க பழக்குங்க. இவனுக்கு கடவுளே இதெல்லாமே என்ஜாய் பண்ணலாமா கூடாதானே தெரியலையே. சூடு இட்லி, சூடு தோசை, அந்த புது சுட சுட சாம்பார், நமக்கு பிடித்த வகையறாக்கள், ஷூ எடுத்து தருவாங்க, சாக்ஸ் எடுத்து தருவாங்க, ஜட்டி உள்பட, அப்புறம் மேட்சிங் ட்ரெஸ்ஸு. அவன் மாட்டுக்கு இருக்கிறத எடுத்து போட்டு எல்லாம் பழக்கி விட்டு ஒரு புள்ள பிறந்த உடனேயும், ஏப்பா இட்லி எங்கே இருக்குது? அங்கே தான் இருக்குது, கண்ணு தெரியல, பாப்பா அழுகுது. ஹெல்மெட் எங்கே இருக்குன்னு நேத்தானே போட்டு நீங்கள் வச்ச இடத்துல தான் இருக்கும், பாருங்க பாப்பா அழுகுது. ஏம்மா பசிக்குதுமா, சோத்தை போட்டு தின்னுங்க, பாப்பா அழுகுது. எது இவன் என்ன நினைச்சான், புள்ள வந்த பிறகு மகிழ்ச்சியாக இருக்கலாம்னு அம்மா சொன்னிச்சு. அதில் ஏற்பாட்டில் வந்தது தான் அதுவே. கட் பண்ணா பொண்டாட்டி கவனிச்சுக்கிட்டு போச்சு. அப்படியே நட்டு அப்படியே அம்மாக்கள் புள்ள அம்மாவாக மாறிடுவாங்க. பெண்கள்கிட்ட அந்த ஒரு 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 பலம் இருக்கு. அவங்க தான் தாய் வீட்டில் இருக்க வரைக்கும் தாய் வீட்டு புராணம் பேசிக்கிட்டே இருப்பாங்க. தன் கணவர் வீட்டுக்கு போன பிறகு அப்படியே அவங்க அம்மா வீட்டில் வந்து எங்கள் வீட்டிலலாம் இந்த நடைமுறையே கிடையாது. என்ன பழக்கமாங்க, இங்கே தாண்டி 25 வருஷம் இருந்த டக்குன்னு புருஷன் புராணம் பாடுவாங்க. ஃபர்ஸ்ட் கொஞ்ச நாளைக்கு அப்பா புராணம் பாடுவாங்க புருஷன்கிட்ட. எங்கள் அப்பா அப்படியாகும், எங்கள் அப்பா இப்படியாகும், அவர் இப்படியாகும், அவர் வந்து சரத்குமார் மாதிரி இருப்பார், ஆள் ஓமகுச்சி நாச்சியம் மாதிரி இருப்பார், இருந்தாலும் சொல்லுவாங்க. அப்புறம் பார்த்தா புருஷன் புராணம், புள்ள பிறந்துருச்சு, ஒன்லி புள்ள தான், ஒன்லி புள்ள புராணம், என் புள்ள அப்படி பண்ண, அது ஒன்றுமே பண்ணாது, படுத்தே கிடக்கும். ஆனாலும் சொல்லுவாங்க. கட் பண்ணோம்னா இந்த புள்ள இந்த ஆம்பளை எல்லாம் வீட்டில் கவனிச்சிருக்கீங்களா? பெண்கள்லாம் கவனிச்சு பாருங்களேன், பிள்ளைங்களை கிள்ளி தான் கொஞ்சுவானுங்க. ஏன்னு தெரியுமா தெரியாதா? வெளியில் ஆண்கள் சொல்ல முடியாது. ஆணுக்கு ஆத்திரமா இருக்கும், என் இடத்த பிடிச்சிக்கிட்டியாடா பாவி, பெத்த பிள்ளை இப்படி போட்டு அடிக்கிறியடான்னு கேட்பாங்க. எனக்கு உள்ளுக்குள்ள ஆத்திரமா இருக்கும். ஏன்னா என் மனைவி என்னை குழந்தைய போல பார்த்துக்கொண்டா. ஆண் அப்படி தான் வளர்ந்துருக்கான். ஆணுக்கு புஜபல பராக்கிரமசாலின்னு சொல்லி தொலைஞ்சதுனால அவன் பாத்ரூமில் போய் அழுக வேண்டியிருக்கு. அவன் பாவம் பூஞ்சையானால் பற்றியெல்லாம் கை தட்டுறாங்க. வாடா தம்பி, இப்போ தாண்டா என் மனசுலேருந்து அப்படியே பேசுகிறேன். ஆனாலும் சொல்ல முடியாது.
என்னம்மா இப்படி பண்ணி விட்டிய, என்ன இப்படி பார்த்துக்கிட்டேன். அப்பதான் அதனால தான் என்ன பண்ணுவாங்க, எனக்கு போட்டிக்கு வந்தோடனே கிள்ளி கொஞ்சம். ஆக்சுவலாக ஆண் பிள்ளைகளும் அப்பாக்களை அடிச்சுப்பானுங்க, பார்த்துருக்கீங்களா இல்லையா? ஆண் பிள்ளைகளும் அவங்க பையனும் அடிச்சு தான் விளையாடுவானுங்க. அவன் இவன் அடிப்பான், இவன் அவன் அடிப்பான். ரெண்டுமே உண்மை, சும்மாலாம் அடிக்கிறது இல்லை, ஆத்திரத்தில் அடிக்கிறது தான். இதை வெளியில் சொன்னால் கொடுங்கார அப்பா அப்படின்றீங்க, அதனால சொல்ல முடியாது. ஸோ இப்படி ஒரு ஆளாக அவன் வளர்ந்துருக்கிறப்ப அந்த மகிழ்ச்சியாக இருக்கிற காலம் வந்துருச்சு. என்ன அப்படின்னா, ஒரு நாள் நைட்டு தூங்கிட்டு கீழே திடீர்னு உதைக்கிறாங்க ஒய்ஃப், கீழே படுங்க. என்ன ஏன் அப்படின்னா, பாப்பா தூங்கிட்டு கீழே படாத கையை தூக்கி போட்டு கழுத்தில் போட்டீங்க, கொள்ள பார்த்துட்டீங்க. இப்போ கட் பண்ணோம்னா 7 அடிக்கு 7 அடி பெட்டு, பக்கத்தில் தரை, ஃபேன் இங்கே ஓடுது. அவனை எட்டி உதச்சி கீழே படுக்கப்பட்டிருக்காங்க. கையை விரிச்சுக்கிட்டு கடவுளேன்னு படுத்து கிடக்கான். எது மகிழ்ச்சியாக இருக்கணும்னு நினச்சவன் எங்கே இருக்கான்? படுத்து கிடந்த பெட்டிலேருந்து கீழே விழுந்து எந்திரிச்சு போய் புள்ள அழுகும்ட்டு நைட்டு 11:30 மணிக்கு அம்மாவுக்கு ஃபோன் பண்ணுறான். ஃபோன் பண்ணி, அம்மா நீ என்னம்மா சொன்ன, எனக்குன்னு ஒரு புள்ள வந்துட்டா நான் மகிழ்ச்சியாக இருக்கலான்னு, ராஜா மாதிரி இருந்தவனா ரோட்டில் தரையில் படுக்க போட்டிருக்காங்கம்மா. அம்மாக்கள் டயர்டே ஆக மாட்டாங்க. இன்னும் 4 வருஷம் அந்த புள்ள வளர்ந்துருச்சுன்னா அது ஒன்றை பார்த்துக்கும். அது 4 வருஷம் ஆச்சுன்னா அதுக்கு ஸ்கூலு கட்டுறதுலேருந்து தேடுறதுலேருந்து நாய் மாதிரி அலைய போகிறோங்கிற உண்மை அப்போ உனக்கு புரியாது. இது நான் வீட்டில் சொன்ன பொய்யை உடச்சி உங்களுக்கு ஒரு உண்மையை நான் சொல்கிறேன். அது இப்படி ஒரு நாள் உங்களுக்கு வரப்போவதே இல்லை. மகிழ்ச்சியான நாள் என்று ஒன்று உங்கள் வாழ்க்கையில் வரப்போவதே இல்லை. மகிழ்ச்சியான நாள் ஒன்றை நீங்களாக உருவாக்கி கொள்ளாத வரை there is no happy day in life. You have to create it on your own. But we people are trying to be so sacrificed because it considered as a good quality. தியாகம் என்பது சிறந்த குணம் என்று நமக்கு சொல்லப்பட்ட காரணத்தினாலேயே நாம் இதை செய்து கொண்டு எந்த தியாகமும் நீங்கள் பண்ண வேண்டியதில்லை. உங்கள் வாழ்க்கையை நீங்கள் வாழ்ந்தா போதும். 50 வயசு வரைக்கும் நம்ம அம்மாக்கெல்லாம் தியாகம் பண்ணிட்டு 50லேருந்து 80 வரைக்கும் புலம்பியே போடுது. உங்களெல்லாம் பெற்று எனக்கு என்ன புண்ணியம், எனக்குன்னு ஒரு நல்லது கெட்டது பார்த்தனா செஞ்சு நான் உங்களுக்காகவே வாழ்ந்து உன்னை ஏன் வாழ சொன்னான் பையன். அப்போ இன்னும் முட்டி மீறுங்க என்ன அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கும் அது ரியாக்ட் நம்ம போயிடுவாங்க. நான் ரெசிப்ரோகேட்டிவ் சொசைட்டிமா இது. நீங்கள் வருத்தப்படக்கூடாது. இந்த காலத்து பிள்ளைகளுக்கு நன்றியே இல்லை. எதுக்கு நன்றியாக இருக்கணும்? என்ன கம்பெனியை நடத்துறிய? உங்கள் கம்பெனியில் வேலைக்காக இருக்கான், நீங்கள் என்ன போனஸ் எதுவும் கொடுத்தீங்களா? உன்னை பெற்றதுக்கு எவ்வளோ சிரமப்பட்டு தெரியுமா? இந்த டைலாக் எவ்வளோ நாள் சொல்ல முடியும்? அப்பாக்கெல்லாம் கூட இதெல்லாம் சொல்லவே மாட்டேன். அம்மாக்கள் ஐயோ சட்னி இல்லை தம்பி மிளகாப்பொடி வச்சுக்கிறியான்னு கேட்குறான். ஏன் சட்னி செய்யலையா அப்படின்னா, உன்னை பெற்றதுக்கு எவ்வளோ சிரமப்பட்டு தெரியுமா? சட்னிங்களாமா பெற்றெடுத்ததை பற்றி பேசணும். We are expecting a reciprocative society. No, it is not at all possible. நீங்கள் உங்கள் வாழ்க்கையை வாழாமல் தியாகம் செய்துவிட்டு நாளை வருகிறவர்கள் உங்களுக்காக தியாகம் செய்ய வேண்டும் என்று ஒரு நாளும் எதிர்பார்க்காதீர்கள். There is not a life like that. Be happy when you are. நீங்க சந்தோஷமா இருக்கிறதுக்கு பாருங்க. நமக்கு சந்தோஷமா இருக்க பிடிக்கல, இன்னைக்கு கஷ்டப்படுவோம், நாளைக்கு சந்தோஷமா இருப்போம். நீங்க கிடையாது. கஷ்டப்படும் போதே மகிழ்ச்சியாக இருப்பது எப்படி என்பது வாழணும். அதுதான் பொறுப்பு தான் மகிழ்ச்சியை உண்டாக்குறது. கமிட்மெண்ட் இஸ் a charm of life. இது நீங்க பிள்ளைகளுக்கு சொல்லுங்க. நீங்க என்ன பண்றீங்க? இப்ப கஷ்டப்பட்டு நாளைக்கு ஜாலியா இருக்கலாம், இன்னைக்கு கஷ்டப்பட்டு நாளைக்கு ஜாலியா இருக்கலாம் முடியாது. நாளைக்கு என்ன பண்ண முடியும்? 40 வயசு வரைக்கும் எல்லா வேலையும் பார்த்துட்டு சுகர் பிபி லொட்டு லோசுக்கு அவ்வளோ வந்துருச்சு. கடைசியில் கொண்டாந்து முன்னால் இவ்வளோ வைக்கிறாங்க. வச்சுட்டு அவங்களே சொல்கிறாங்க கேசரி சாப்பிடாங்க, கத்திரிக்காய் ஒத்துக்காது, உருளைக்கிழங்கு கேஸ், சோறு லைட்டாக சாப்பிடுங்க. அப்புறம் என்னத்துக்கு அதை வச்ச? திங்கிற வயசில் திங்கணும், ஓடுற வயசில் ஓடணும், பாயிற வயசில் பாயணும், படுக்கிற வயசில் படுத்துக்கணும். ரைட்டா? வேலை பார்க்க வேண்டிய வயசுல பட்டு கடந்துவிட்டு அப்புறமா உழைக்கல எதுவும் பேசாதீங்க. கமிட்மெண்ட் இஸ் a charm of life. சிரமப்படுகிற போது வாழ பழகுங்கள். நமக்கு மகிழ்ச்சியாக இருப்பது குற்றம் என்று போதிக்கப்பட்டிருக்கிறது. இதெல்லாம் வாழ்க்கையில் தவறாக நாம் புரிந்து வைத்திருப்பதுதான்.